திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த ருத்ராபாளையம் பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே இடப்பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே நிலத்தில் குடியிருப்பவர்களை காலி செய்ய கோரி மற்றொரு தரப்பினர் வலியுறுத்தி வந்ததாகவும் அவர்கள் காலி செய்ய மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் கடந்த 27ஆம் தேதி லாரி மற்றும் சொகுசு கார்களில் 50க்கும் மேற்பட்டோருடன் வந்து நிலத்தில் குடியிருந்தவர்களை அடித்து வெளியேற்றிவிட்டு அதிலிருந்த வீடுகளையும் இடித்து தரைமட்டமாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் ஒருவர் தப்பிச் சென்று உறவினர்களுக்கு தகவல் தர அப்பகுதியில் ஒன்று திரண்ட உறவினர்கள் தப்பிச் செல்ல முயன்ற லாரி மற்றும் கார்களை வழிமறைத்து தாக்கினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வீட்டை இடித்த தரப்பைச் சேர்ந்த 5 பேர், வாகனங்களை வழிமறித்து தாக்கிய தரப்பில் 9 பேர் என மொத்தம் 14 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய நபர்களை கைது செய்ய கோரி குமாரலிங்கம் காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்ட தரப்பினரின் உறவினர்கள் முற்றுகையிட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல் உயர் அதிகாரிகள் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நடந்த சண்டையில என் தம்பியை தான் அடிச்சதுங்கன்னா, நேற்று 120 பேர் வந்து தம்பியை அடிச்சிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம அடிச்சிருக்கிறாங்க. தண்ணி கேட்டதுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் அடிச்சிருக்காங்க. அவங்கள அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த அடிச்சவங்களை வந்து இது நாள் வரைக்கும் பிடிக்கல. அவங்கள ஒரு நடவடிக்கை எடுத்து பார்க்கணும். போலீஸார் வந்து நாங்க பிடிச்சு கொடுத்த 4 பேரை மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. ஆனா என் தம்பி அடிச்ச அந்த 120 பேர்ல அந்த தாட்டி விட்ட வேலையை பண்ணின அஸ்வின் அவங்கள பிடிக்கல. அவங்கள ஒரு நடவடிக்கை எடுத்து போலீஸார் வந்து இது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. முறையான விசாரணை பண்ணல. நாங்க புடிச்சு கொடுத்த ஆளுகளை தவிர வேற யாரையும் இவங்க கொண்டு வரல. அங்க உள்ள வந்த வண்டிகை எதையுமே இவங்க வந்து கணக்கு காட்டல. எங்களுக்கு அவங்கள கொண்டு வரணும். அஸ்வின் மலர்விழிங்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும். அப்பதான் நாங்க இங்க இருந்து கலைஞ்சு போவோம். இல்லைன்னா நாங்க இங்கேயே எங்களுடைய போராட்டம் தொடரும். எவ்வளவு நாள் ஆனாலும் இங்க வேற எதுவும் இல்ல. காட்டை வந்து அவங்கள அடிச்சு உடைச்சதுனாலதான் அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனா அவங்களதான் வந்து உள்ள வச்சிருக்காங்க. காவல்துறை நாங்க கேட்டா விசாரிக்கிறோங்கிறத தாண்டி எதையுமே சொல்லவே கிடையாது. எங்களுக்கு தேவை இவங்களை புடிச்ச மாதிரி அந்த 120 பேரு, அந்த வண்டிகை எல்லாமே தூண்டிவிட்ட அஸ்வின் மலர்விழி இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண வரைக்கும் நாங்க வந்து இங்க இருந்து யாருமே களைய மாட்டோம். இங்க இருந்து யாரும் நாங்க போக மாட்டோம். பாதிக்கப்பட்ட அந்த பசங்க 2 பேருக்கும் எங்களுக்கு நியாயம் வேணும். அவரோட காட்டை வந்து இவ்வளவு சொத்தை வந்து நாசம் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அதுக்கு பாதுகாப்பு வேணும். இனி அந்த சம்பந்தப்பட்ட யாருமே வந்து இந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே வந்து கோர்ட்ல மடத்துக்குளம் முன்சி உரிமையியல் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. சட்டப்படி போகட்டும். இவங்க பண்ணின அராஜகத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும். அது இல்லாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்.